நீதா இன்னும் 36 மணி நேரம் தான் இருக்கிறது ஆளுநர் விதித்த கெடு முடிவடைவதற்கு. அதற்குள் டிடிவி தினகரனின் போர்ஜரி புகார் மற்றும் அமமுக எம்எல்ஏ கடத்தல் புகார், இது தவிர விடுதலை சிறுத்தைகளின் மிக நீண்ட நெடிய ஆலோசனை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் விஜய்க்கு ஆதரவளிக்கப் போகிறார்கள்? 118 என்ற எண்ணிக்கையை அவர் எட்டினாலும் ஆளுநர் அர்லேக்கர் அவரை பதவியை ஏற்க அழைக்க மாட்டார் என்பதுதான் இப்போது உள்ள தகவல், புதிய தகவல். ஏனென்றால் ஒரு போர்ஜரி புகார் கொடுக்கப்பட்டு, குதிரை பேரம் தொடர்பான ஒரு போர்ஜரி புகார் கொடுக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுத்த பின்னரே அதில் புகாரில் உண்மை இல்லை அல்லது உண்மை இருக்கிறது, இந்த இரண்டு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர் அர்லேக்கருக்கு தான் இருக்கிறது. அவர் 36 மணி நேரத்தில் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அந்த முடிவை எடுத்த பின்னர் தான் இந்த அறுதி பெரும்பான்மைக்கான கடிதத்தை பெற்று விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று இரவில் இருந்து இப்போது வரை இன்னும் செய்தியாளர்களை சந்தித்து அந்த அதிகாரப்பூர்வ ஆதரவை இன்னும் தெரிவிக்கவில்லை. இரண்டு புதிய சோஃபாக்கள் கூட அங்கு வந்து விட்டது விஜயை வரவேற்பதற்கு. ஆனால் அந்த இரண்டு எம்எல்ஏக்களின் ஆதரவு யாருக்கு என்பதைத்தான் இன்னும் இன்னும் அவர் அறிவிக்கவில்லை. 10 மணி ஆனார்கள், 11 மணி என்றார்கள், 12:15 ஆகிவிட்டது. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இன்னும் 36 மணி நேரம் தான் இருக்கிறது. இதனால் விஜய் பதவி ஏற்பாரா அல்லது அடுத்து என்ன நடக்கும் என்பதுதான் தமிழக மக்களின் கேள்வியாக இருக்கிறது. இப்போது உள்ள தகவல்களின்படி இந்த போர்ஜரி புகார், குதிரை பேர புகார், அமமுக சட்டமன்ற உறுப்பினர், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜிடம் 100 கோடி ரூபாய் பேரம் நடத்தப்பட்டதாகவும், இதே போல மற்றொரு சட்டமன்ற உறுப்பினரிடமும் பேரம் நடத்தப்பட்டதாகவும், அவர்களிடம் முதல் கட்ட பணப்பட்டுவாடா நடைபெற்றதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த டிடிவி தினகரன் அளித்த அந்த பெட்டியில் அவர் 2 கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். ஒன்று, அந்த வீடியோவை எடுத்தது யார்? 2, ஒரிஜினல் கடிதம் எங்கே இருக்கிறது, ஆதரவு கடிதம்? இப்போது காமராஜ் என்னோடு இருக்கிறார், அவரை கடத்தி பணம் கொடுக்க முயன்றீர்களா இல்லையா என்பது குறித்த ஆதாரங்களை தமிழக வெற்றி கழகம் வெளியிட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். தூய சக்தி என்று கூறியை ஆட்சி அமைக்க முயலும் தேவதூதரான விஜய், அந்த தேவதூதருக்கு நான் எப்படி அறிவுரை கூற முடியும் என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இந்த தேவதூதர் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் இன்று கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு பதில் தாயக தரப்பில் அளிக்கப்படுமா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. விஜய் இந்த பிரச்சனைகள் 5 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு கட்ட பிரச்சனைகள், அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதில் உள்ள சிக்கல், ஆளுநர் அழைக்காத காரணம் ஆகியவை தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இதுவரை எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. இந்த பதவியேற்புக்கு அழைப்பை விடுக்காமல் சதி செய்வது யார், அல்லது அழைப்பு விடுக்காமல் சட்ட ரீதியான சிக்கல்கள் உண்மை